இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் மூலம் ஏற்படும் வாகன நெரிசலால் மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு ஒரு பங்கு நிதியுதவியை ஆசிய மேம்பாட்டு வங்கி வழங்கியுள்ளது. இந்நிலையில் மெட்ரோ கட்டுமான பணிகள் மூலம் வாகன ஓட்டிகளுக்கு 1696 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக ஆசிய மேம்பாட்டு வங்கி தெரிவித்துள்ளது. சென்னையின் பூந்தமல்லி, மடிப்பாக்கம், அடையாறு, துறைப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். மேலும் மெட்ரோ 2ஆம் கட்ட திட்ட பணிகள் நடக்கும் இடங்களில் 110 இடங்கள் நெரிசல் மிகுந்த இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன. சராசரியாக 10 நிமிடங்கள் போக்குவரத்து நெரிசலில் பயணம் செய்தால் வாகன ஓட்டிகளுக்கு 40 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுகிறது. மேலும் சென்னையின் சாலைகளில் இருக்கும் பள்ளங்களும் வாகன ஓட்டிகளுக்கு இழப்பை ஏற்படுத்துகின்றன. இதுகுறித்து சென்னை மெட்ரோ இயக்குனர் அர்ஜுனன் கூறுகையில், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்தில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக மெட்ரோ பணிகள் நடக்கும் பகுதியில் இருந்து 8 மீட்டர் முதல் 11 மீட்டர் வரை தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வருடம் மே மாதத்திற்குள் இந்த தடுப்புகளின் அகலம் 3.5 மீட்டராக குறைக்கப்படும் என்று கூறினார். மேலும் சாலைகளில் இருக்கும் பள்ளங்கள் குறித்த கேள்விக்கு, மெட்ரோ வேலைகள் நடக்கும் பணிகளில் சாலைகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. சில இடங்களில் பாதாள சாக்கடை குழாய்கள் சரியாக வேலை செய்யாததால் சாலைகளில் நீர் தேங்குகிறது. இந்த நீர் தார்ச்சாலைகளில் இருக்கும் பிட்டுமினஸ் லேயரை சேதப்படுத்துவதால் பள்ளங்கள் ஏற்படுகின்றன. இந்த பள்ளங்களை சாலையின் ஒப்பந்ததாரர் தான் சரி செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற கடும் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் பயணிப்பதால் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் கடுமையான முதுகுவலி, கழுத்து எலும்பு தேய்மானம் போன்ற நாட்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.